Hey friends, thank you so much for joining me in this video. My name is Manikandan Sundaresan, and today it's a nice time for a live session. அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன thought. Sunday and August month உடைய 4th or 5th live session நினைக்கிறேன். In any case, the topic that we are going to discuss today is, by the way, thank you so much for spending a Sunday with me, and it is 11:45 in the morning. How to handle insults. Insult எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த இன்சல்ட்லேருந்து மீண்டு வர்றது, அந்த இன்சல்ட் அப்படிங்கிறது எதனால் நம்மளை ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறத பற்றினா we are going to speak in this live stream, and I'm going to give you an exercise as well. Subliminal message conversion அப்படின்ட்டு ஒரு எக்ஸசைஸ். It's a wonderful exercise. அதை பற்றி நீங்கள் கடைசியில் கேட்பீங்க. பட் ஒரு 2 or 3 techniques of how to handle the insults. What is an insult? உங்களுடைய ஈகோஸ்டிட்டிக்கல் பேட்டர்னை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு செயல் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேர் இன்சல்ட். உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிற பேட்டர்னை வந்து கம்ப்ளீட்டாக டைல்யூட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தால் அதுக்கு பேர் இன்சல்ட். When somebody is disturbing you without your conscience and without your knowledge, and they are hitting on the wrong side of yours in the mind or into your emotions, then that causes insult. இன்சல்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அது இன்சல்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது நீங்கள் தான். அதே சமயத்தில் when the insult is caused to you, அது பெயின், அந்த பெயின் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கீங்களா, ரொம்ப நேரம் வச்சுருக்கீங்களா, இல்லை அதை நீங்கள் வந்துட்டு you are just letting it go அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ everything is about choice. So let me give you the first step to handle the insult. The first step, as always, by default, question. என்ன question? Is this really an insult? Okay? Is this really an insult? இது உண்மையாலுமே ஒரு இன்சல்ட்டா? Right? கிட்டு சுவாமி ஐயன், வணக்கம், குட் மார்னிங். ஸோ இது உண்மையாலுமே ஒரு இன்சல்ட்டா? இதை நான் இன்சல்ட்டு நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி கேட்டால், am I going to stay in this insult mindset or am I going to let it go? நான் இதில் ஸ்டே பண்ண போகிறேன்னா இல்லை இது அப்படியே வந்துக்கிட்டு விட்டுற போகிறேன்னா அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். சம்டைம்ஸ் எல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக நம்ம டவுனாக ஃபீல் பண்ணுவோம். என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, என்னடா இப்படி நடந்துருச்சு, என்னடா இத்தனை பேருக்கு முன்னாடி எவ்வளோ அவமானமாக போச்சு, என்னடா இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்ட்டு நடந்த விஷயத்த நடந்திருக்க கூடாது, இப்படி நடந்திருக்காம இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்லாம் நான் ஸ்பெகுலேட்லாம் பண்ணுவோம். those things are not in your hands, right? அதெல்லாம் உங்கள் கையில் இல்லை. ஆனால் இந்த 2 கொஸ்டினை கேட்கும்போது மனசில் ஒரு தெளிவு டெஃபினட்டாக பிறக்கும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? இஸ் திஸ் ரியலி இன்சல்ட்? இது உண்மையாலுமே ஒரு இன்சல்ட்டா? இது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு அவமானமா? அப்படி அவமானம்னா நான் ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது, இந்த அவமானத்தில் நான் ஸ்டே பண்ண போகிறேன்னா ஆர் am I going to let it go? நான் இதை போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுற போகிறேன்னா? ஸோ that's a second question. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் இந்த 2 கொஸ்டின்ஸ் தான். செகண்ட் சொல்யூஷனுக்கு வருவோம். இது அப்சர்வ் வாட் வாஸ் யுவர் மிஸ்டேக். அப்சர்வ் வாட் வாஸ் யுவர் மிஸ்டேக். அதில் உங்களுடைய மிஸ்டேக்னால அந்த அவமானம் நேர்ந்துச்சா, இல்லை உங்களுடைய அறியாமையினால் அந்த அவமானம் நேர்ந்துச்சா? Sometimes your ignorance might have caused that insult. Sometimes your less knowledge might have caused that insult. Sometimes your unnecessary words uttering might have caused the insult. ஸோ நீங்கள் தேவையில்லாத சில வார்த்தைகளை பேசியிருக்கலாம், உங்களுக்கு அந்த டைமில் வந்துட்டு டக்குன்னு சில யோசனைகள் வராமல் இருந்திருக்கலாம், இல்லை அறிவுபூர்வமாக அந்த சுச்சுவேஷனுக்கு தேவையான அறிவு உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ அப்சர்வ் வாட்ஸ் மை மிஸ்டேக். இந்த இன்சல்ட் எனக்கு வந்திருக்குன்னா நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். இது இன்சல்ட்டை வந்துக்கிட்டு டீல் பண்ணுறதுக்கான 2வது வழிமுறை. இல்லைங்க என் மிஸ்டேக்லாம் ஒன்றும் இல்லை, நான் நீங்கள் சொன்ன மாதிரி அப்சர்வ் பண்ணி பார்த்தேன், என்கிட்ட எந்த மிஸ்டேக்கும் இல்லை, நான் செய்யாத தப்புக்கு வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு அவமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, தட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அது ரொம்ப ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் தான். உங்கள் சோகம் எனக்கு புரியுது. பட் தென் insults make you stronger and tough. You know, when an insult comes and when it lands into your conscience, in your conscience, and இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். பட் அது அவ்வளோ ஈஸி அல்ல. ஸோ நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம எல்லாத்தையும் கிளட்டர் பண்ணிவிட்டு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நம்மளை பற்றி மட்டும் அந்த இடத்துல யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கும்போது நம்மளுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
The third solution is my personal favorite. You may be right. இதுதான் ஸ்டேட்மெண்ட், இதுதான் சொல்யூஷன். You may be right. டாக்டர் வேன் டயர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆனார். அமெரிக்காவில் வந்துட்டு பெரிய சக்ஸஸ் கோச் ஆனார். He used to write a lot of books. அந்த புக்ஸை எழுதும்போது அந்த புக்ஸை விமர்சனம் பண்ணி நிறைய பேர் அவருக்கு லெட்டர் எழுதுவாங்க. எரோனியஸ் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு டாக்டர் வேன் டயர். அந்த எரோனியஸ் ஜோன்ஸ் புக் வந்து ரொம்ப பாப்புலரான புக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புல் யுவர் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு இன்னொரு புக்கு, அப்புறம் சேஞ்ச் யுவர் தாட்ஸ் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்ஸ் எல்லாம் எழுதும்போது வேன் டயருக்கு வந்துட்டு வாசகர்கள் நிறைய பேர் வந்துட்டு லெட்டர் போடுவாங்க. அப்போ அந்த லெட்டரில் நல்ல பாராட்டுகளும் இருக்கும், மோசமான கிரிட்டிசிசமும் இருக்கும், திட்டி எழுதுனதும் இருக்கும். இவர் எல்லாத்துக்கும் ஒரே விதமான பதில் தான் போடுவாராம். He writes only one statement to all the people who have sent him letters, and that statement, and the response statement என்னன்னு சொல்லி கேட்டா, thank you, you may be right. Thank you, you may be right. ரொம்ப நன்றி. புக்காக எழுதியிருக்க நீ, அந்த 4வது சாப்டரில் நீ சொல்லியிருக்கிற விஷயம் அத்தனை ஃபேக்கு. நீ ஏன் தான் அப்படிலாம் யோசிக்கிறேன்னு தெரியல, ரொம்ப மோசம். போன புக்கில் இருந்த நம்பிக்கை இந்த புக்கை படிக்கும்போதே போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு ஆள் திட்டி எழுதியிருப்பான். அந்த ஆளுக்கு ஒரு பதில் சொல்கிறது என்னன்னு சொல்லி கேட்டால், தேங்க்யூ ஸோ மச், யூ மே பி ரைட். நீ சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். வேற ஒரு பர்சன் வந்துக்கிட்டு இன்னொரு லெட்டர், டாக்டர் டயர், யூ ஆர் மை காட் ஃபாதர். திஸ் புக்ஸ் 5th chapter and the 4th chapter specifically were too good and it has really changed my life. I'm so happy that I have got you in my life and you have really changed my life. The transformation that you have given is wonderful. Thank you so much, Dr. Wayne Dyer. அப்படின்னு ஒரு லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் இந்த லெட்டருக்கு எவ்வளோ வித்தியாசம். இவர் இந்த பர்சனுக்கும் அதுவே தான் பதில் எழுதுவார். ஓ, ஹாப்பி, இட் ஹஸ் ஹெல்ப் யூ, தேங்க்யூ ஸோ மச், அண்ட் அபவுட் த 4th and 5th chapter, யூ மே பி ரைட். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டில் யோசிச்சு பாருங்கள். யாராவது உங்ககிட்ட வந்துட்டு நீ இப்படி தான், நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான், நீ இதான்டா, உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான் அப்படின்னா, ஓ தேங்க்யூ, யூ மே பி ரைட் அப்படின்ட்டு வந்துருங்க. அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே பயங்கரமான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். யூ மே பி ரைட். அந்த இடத்துல நீங்கள் அவனை எலவேட் வேறு பண்ணிட்டீங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசாக வந்து அந்த இன்சல்ட் இன்னும் பெருசாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. தேர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் த இன்சல்ட் டு பிகம் ஈவன் மோர் அக்ரவேட்டட். ஸோ யூ மே பி ரைட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்களே சொல்கிறீங்க, சார் என்ன சார் வீடியோ அது, நிறைய பேர் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்க்குறதே கிடையாது சார், எதுக்கு சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டுருக்கீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் சார். தேங்க்யூ, யூ மே பி ரைட். Well, Mr. Manikandan, your video is really good and the live stream is really coming up with lots of good concepts. Thank you so much. அப்படின்னீங்கன்னா thank you, glad it has helped you. You may be right. So, உங்களுக்கும் லைஃப்பில், உங்கள் ப்ரொஃபஷனில், உங்கள் பர்சனல் லைஃப்பில், உங்களுடைய பப்ளிக் டாமினியனில் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் விமர்சகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க அப்படி சொல்லும்போது இதே ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும், அவங்கள யோசிக்கவும் அது வைக்கும். ஓ ரைட், பெருசாக அவர் திருப்பியில் அதுவும் பேசலப்பா, அவர் வாட்டுக்கு அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடார். ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, நான் வந்து பெரிய நெருப்பு பந்தத்தை கொண்டு வரேன், அந்த நெருப்பு பந்தத்தை வச்சு உங்ககிட்ட நான் பயமுறுத்துவேன். ஓகே ரைட். தேங்க்யூ ஜீவானந்தம். ஜீவானந்தம் இஸ் a very popular name. எனக்கு ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார், யார் அவராக கூட இருக்கலாம். ஸோ நான் ஒரு நெருப்பு பந்தத்தை கொண்டு வரேன், ஐம் பிரிங்கிங் a torch and the flames are very dangerous. நான் எப்படி இப்படின்னு பயமுறுத்துறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு சரணமே இல்லாமல் போகிறது ஒரு சாய்ஸ். இன்னொரு சாய்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்களும் ஒரு நெருப்பு பந்தத்தை எடுத்து வாடா பார்க்கலாம், டே வா 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 அப்படிங்கிறது இன்னொரு ஒரு முக்கியமான, மாணிக் சந்துரு, முக்கியமான ஒரு ரியாக்ஷன். மூணாவது ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நோ, கீப் இட் வித் யுவர் செல்ஃப், கீப் இட் வித் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது மூணாவது ரியாக்ஷன். 4வது ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொண்டா அப்படி அதை வாங்கி அப்படியே நீங்களே வந்துக்கிட்டு யூ பர்ன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது 4வது ரியாக்ஷன். ஸோ மெனி டைம்ஸ் இன்சல்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது, நம்ம வந்துக்கிட்டு ரியாக்ஷனை கொடுக்கும்போது, நான் இப்போ சொன்ன இந்த 4வது எக்ஸாம்பிள் தான் நீங்கள் பண்ணுறீங்க. இட் இஸ் லைக் டேக்கிங் த டார்ச் யுவர் ஓன் செல்ஃப் அண்ட் பர்னிங் யுவர் ஓன் செல்ஃப். Much better choice is telling the person, I don't need it. Okay? So you keep it with yourself. I don't need it. அப்படிங்கிறது வந்து you may be right அப்படின்னு இப்போ நான் சொன்னதோடைய கண்டிஷன் தான் அது. You just you know refrain from getting insulted. அதே சமயத்தில் அதில் நீங்கள் அதாவது அந்த டார்ச்சை வாங்கி நீங்கள் உங்களை பேர்ன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் தகன்னு எரியிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் சாய்ஸ் தான்.
So you have decided to stay in that insult. You have decided to stay in that wrong kind of a negative emotion state. And you don't want to change at all. Okay, right? So இதுதான் இந்த யூ மே பி ரைட் அப்படிங்கிற அந்த ரெப்ரசன்டேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆஃபீஸ் காலில் இருக்கீங்க அண்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டிங்க. ஆனால் உங்கள் டீம் லீட் வந்துட்டு உங்கள்கிட்ட ஃபோனில் வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட கிளாரிட்டியே இல்லை நீ பண்ணதில்லை, என்ன இப்படியெல்லாம் ஏமாத்திட்ட. we were so disappointed with the work because you used to give a lot of master class in your work, but today the performance was very very bad. Well, thank you, you may be right, but I will see what I can do. நீ சொன்னது கரெக்டாக கூட இருக்கலாம், பார்க்குறேன் நான் என்ன பண்ணேன்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த பர்சன் கிட்ட இருந்து பாராட்டுக்காக நீங்கள் ஒன்றும் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடல. அந்த பர்சன் உங்களுக்கு வந்துட்டு நடு ரோட்டில் ஒரு சிலை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் நீங்கள் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடல. அந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த எஃபர்ட்ஸ் போடல. தேங்க்யூ திவ்யா. இஃப் யூ ஆர் சீயிங் லாட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னா வெல் தட்ஸ் அ ரியல் சக்ஸஸ். டெய்லி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி யாருக்காவது இது டெஃபினட்டாக யூஸ் ஆகும்ட்டு இந்த லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் போட்டுட்ருக்கேன். உங்களை மாதிரி ஆளுகளுக்கு அது யூஸ் ஆச்சுன்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா ஐம் வெரி சாட்டிஸ்ஃபைட், வெரி சாட்டிஸ்ஃபைட். தேங்க்யூ. கண்டினியூ வாட்சிங். ஸோ யா, ஸோ தென் அவருக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படல அண்ட் தென் யூ ஆர் சேயிங் தட் யூ மே பி ரைட் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் அவர் நெக்ஸ்ட் டெக்னிக் இன் ஹேண்ட்லிங் த இன்சல்ட். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் டு த நெக்ஸ்ட் டெக்னிக் ஆஃப் ஹேண்ட்லிங் த இன்சல்ட். இது ஒரு மெடஃபார். ஓகே, ரைட். இந்த மெடஃபார் METAPHOR மெடஃபார் அப்படின்னா ஓகே, குட் ஆஃப்டர்நூன் விஜய், குட் ஆஃப்டர்நூன் விஜயகுமார், குட் ஆஃப்டர்நூன் நேஹா. ஸோ இந்த மெடஃபார் என்ன அப்படின்னு சொல்லி, மெடஃபார் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் மாதிரி இன்னொரு விஷயத்தை ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறது. ஓகே, ரைட் ரைட். என்னடா எப்படி மழை பெஞ்ச மாதிரி நினைஞ்சிட்டு வந்திருக்க, அப்படி வேர்த்திருக்கு உனக்கு அப்படின்னா அந்த மழை பெஞ்ச மாதிரி உனக்கு வேர்த்திருக்குன்னு சொல்கிறது வந்து ஒரு மெட்டஃபார். ஓகே, இப்போ புரிஞ்சா மெட்டஃபார்னா என்னன்ட்டு. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸாக மாறிடுச்சு டக்குன்னு. ஸோ இன்சல்ட் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுறதுல நம்மளுடைய அடுத்த டெக்னிக் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூஸ் சம் ஹேண்டி மெட்டஃபார்ஸ். இந்த மாதிரி சில ஹேண்டி மெட்டஃபார்ஸ் அப்படிங்கிறது. அதில் ஃபஸ்ட்டு மெட்டஃபார் என்னென்னா சீயிங் த ஹியூமர் இன்டு இட். சீயிங் த ஹியூமர் இன்டு இட். அதில் இருக்கக்கூடிய நகைச்சுவையை பார்க்குறது கஷ்டம்தான், சொல்கிறது எனக்கு ஈஸி, பட் இதை நான் டெஃபினட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. சீயிங் த ஹியூமர் இன்டு இட். அதில் என்ன நகைச்சுவை, வாட் கேன் வி லாஃப் அட் ஹியர், இதில் ஏதாவது சிரிக்கிறதுக்கு இருக்கா, இதில் ஏதாவது லைட்டான ஒரு மோமெண்ட்டில் பார்க்குறதுக்கு இருக்கா அப்படிங்கிறது. ஓகே, ரைட். ஸோ see the humor into it. Fine, let's focus on it. Let's see the humor into it. இதில் இருக்கக்கூடிய நகைச்சுவை என்ன அப்படிங்கும்போது அந்த நகைச்சுவை என்ன அப்படிங்கிறது சப்போஸ் அந்த பார்த்து நீங்கள் சிரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் பண்ணுற ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அது வார்த்தையால் அடங்காது. இட்ஸ் indescribable. You're safeguarding your health really, really on a magnum way, I'm telling you, when you are laughing at what has happened. Just a grin. சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த விழுந்துட்டாங்க அப்படின்னா எந்திரிக்கும் போது ஒரு லைட்டான ஒரு 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 சிரிப்போடு எந்திரிப்பாங்க. ரைட், ஓகே, தவறிடுச்சு அப்படின்ட்டு. அந்த சிரிப்பு என்ன, அது ஒரு வழி எழுதுன்னெலாம் சொல்லுவீங்களா, அப்படி அல்ல அது. நோ, அவங்க அதை ஈஸியாக எடுத்துக்க பார்க்குறவங்களும் வந்துக்கிட்டு அதை ஈஸியாக எடுத்து ஒரு வேளை வந்துக்கிட்டு அதை அவங்கள அவமானப்படுத்தாமல் இருப்பாங்களோங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் வரக்கூடிய சிரிப்பு தான் அது. அதில் நம்ம தமிழ் ஆளுங்க வந்துட்டு வழிஞ்சான்லாம் சொல்லுவாங்க, அசடு வழிகிறான்லாம் சொல்லுவாங்க. தட்ஸ் அ பேட் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் அண்ட் எக்ஸ்ப்ரெஸிங் யுவர் தாட்ஸ். அவரே அங்கே விழுந்து அவமானப்பட்டிருக்காரு, எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு அவமானமாக போச்சு. அப்போ ஒரு லைட்டாக வந்துட்டு ஒரு சிரிப்பு அப்படிங்கும்போது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, அடி ஒன்றும் பண்ணலைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் ஒரு கடவுளாக தெரிவிங்க. ஏன்னா நீங்கள் இங்கே விழுந்தீங்கனால உங்கள்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு ஆள் பேசணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்கல்ல. அதான். ஸோ see the humor into it. ஓகே, நீங்கள் உங்களை பற்றி வெளியில் இருக்கவங்க வந்துக்கிட்டு இன்சல்ட் ஆனவங்களை பார்த்து ஹியூமரை பார்த்தோம் அப்படின்னம்னா அது பாவச்செயல். ஓகே, ஸோ just take it easy, right? So see the humor. அது ஒரு மெட்டஃபார். ஓகே, இன்னொரு மெட்டஃபார் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா I'm giving you two metaphors. The first metaphor is see the humor into it. One more metaphor, it come outside of you and see yourself. Come outside of you. உங்களை விட்டு வெளியில் வாங்க. Okay, so come outside of your own self and see yourself. So when you're jumping out of your own self and when you're seeing your own self, what happens is your insult is depleted. It is completely down. உங்களை விட்டு நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக ஒரு பேர்ட்ஸ் ஐ பெர்ஸ்பெக்டிவில் நீங்களே உங்களை பார்க்கும்போது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அது இன்சல்ட்டாக தோணாதுன்ற நான். ஓகே, ரைட்.
தமிழில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கிட்டுசாமி, ஐம் ஸ்பீக்கிங் இன் அல்லா, நான் தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இன்னும் இங்கிலீஷை கம்மி பண்ணுமா? ரைட், ஓகே, சரி பார்ப்போம். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். நயமான செந்தமிழில் பேசுகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். தமிழன் தான், நான் இல்லைன்னு சொல்ல, நான் தமிழில் பேசுகிறேன். பட் கரெக்டான செந்தமிழ் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். நான் தப்பு பண்ணிடக்கூடாது. செந்தமிழும் சமஸ்கிருதமும் தப்பாக மட்டும் பேசிடக்கூடாது, அந்த மாதிரி தான். பட் தமிழ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், கவனிங்க, புரியும். ஸோ உங்களை விட்டு வெளியில் வந்து உங்களையே நீங்கள் பார்க்கும்போது அது இன்சல்ட்டாக தெரியாது. அந்த இன்சல்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அது ஒரு சாதாரண நிகழ்வாக தெரியும். ஸோ இது நம்மளுடைய அடுத்த டெக்னிக். சரிங்க, இந்த டெக்னிக்கெல்லாம் நீங்கள் சொல்லியும் எனக்கு அந்த இன்சல்ட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் மனசில் அளவில் பாதித்து பல நாள் என்னுடைய சிஸ்டம்லேயே உள்ளுக்குள்ளேயே இருக்குது. என்னால் அது வந்து வெளியில் வர முடியல. திரும்ப 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 அதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ச்சே இப்படி ஆயிடுச்சே, ச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பேசிக்கலி இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு தாக்கம் அப்படிங்கிறது, நீங்கள் தமிழில் சொல்லணும். ஓகே ஓகே ஓகே, காட் இட், தேங்க்யூ. பேசிக்கலி இந்த ஒரு தாக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய சிஸ்டமில் தங்கியிருக்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த எக்ஸசைஸ் வந்து இன்சல்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு வித்தியாசமான எக்ஸசைஸ். நல்லாயிருக்கும், கேட்டு பாருங்கள். இந்த வீடியோ ப்ராசஸ் பண்ணும்போது S.M.C, அதாவது சப்ளிமினல் மெசேஜ் கன்வர்ஷன், அதாவது ஆழ்மனதில் இருக்கும் பதிவுகளை மாற்றி அமைத்தல். ஆழ்மனதில் இருக்கும் பதிவுகளை மாற்றி அமைத்தல், அதான் சப்ளிமினல் மெசேஜ் கன்வர்ஷன். ஒரு அவமானம் அப்படிங்கிறது அது ஆழ்மனத்தில் போய் பதிவாக மாறிடுது. ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அது ஆழ்மனசில் போய் பதிவாக மாறிடுது. ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சக்ஸஸாக இருந்தாலும் அது ஆழ்மனசில் போய் பதிவாக மாறிடுது. அந்த பதிவுகள் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த சப்ளிமினல் மெசேஜ் கன்வர்ஷன். இதை நான் மொதல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னது வந்து 2003, 2003 பிபிஎம், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிபிஎம் படிச்சுட்டு இருக்கிற ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு தனியார் கல்லூரியில் நான் கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தேன். 2003, கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த 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 டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படி இப்படின்ட்டு இவ்வளோ டீவியேஷன்ஸ் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு கிடையாது. அண்ட் ஆல் தோஸ் 40 இண்டிவிஜுவல்ஸ் வேர் வெரி வெரி ஃபோக்கஸ்டு இண்டிவிஜுவல்ஸ், நல்லா படிக்கக்கூடிய ஆட்கள். இங்கே நான் இங்கே இருக்கிறேன் இல்லையா, இந்த ஊரில் இருக்கிற ஒரு தனியார் காலேஜில் நடந்தது. பட் அந்த ஒரு விஷயத்தை இப்போ உங்ககிட்ட சொல்லும்போது அது உங்களால் பண்ண முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் பண்ண முடியும். இட்ஸ் நாட் அபவுட் கேன் யூ, இட்ஸ் அபவுட் வில் யூ. சாத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் அங்கே மேட்டர், நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிறது அங்கே மேட்டர். செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சப்ளிமினல் மெசேஜ் கன்வர்ஷன், இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னங்கிறத நான் சொல்லிடுறேன். விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு 10-15 கார்ட்ஸ் இருக்கணும். ஓகே, அந்த கார்ட்ஸ் எம்டியாக இருக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு டார்ச் லைட். ஸோ அந்த விசிட்டிங் கார்டில் நீங்கள் எழுதியிருக்கிற விஷயத்தை டார்ச் அடித்து நம்ம பார்க்கணும். ஹலோ அபிநயா, டார்ச் அடித்து நம்ம பார்க்கணும். ஸோ அந்த டார்ச் அண்ட் சம் ஆஃப் த விசிட்டிங் கார்ட்ஸ். என்னங்க 10-15 விசிட்டிங் கார்ட்ஸ் எதுக்குங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். காரணம் இருக்குது. இப்போ ஒரு பர்சன் எடுத்துக்குவோம். ஓகே, ரைட். அந்த பர்சனுக்கு அவமானங்கள் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது, மாற்றிக்க வேண்டிய பழக்கங்கள் இருக்குது, அண்ட் மறக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. சூப்பர் எக்ஸசைஸ் இது, நல்லா கவனிங்க. இட் குட் சேஞ்ச் யுவர் என்டையர் லைஃப். த பர்சன் ஹேஸ் காட் சம்திங் டு சேஞ்ச். ஏதோ சில விஷயங்களை, சில பழக்கங்களை மாற்றணும். த பர்சன் ஷுட் கம் அக்ராஸ் சம் ஆஃப் த இன்சல்ட்ஸ். மீறி கடந்து வர வேண்டிய சில அவமானங்கள் அப்படிங்கிறது இருக்குது. த பர்சன் ஹேஸ் காட் லாட்ஸ் ஆஃப் கோல்ஸ். அந்த பர்சன் அடையணுங்கிற லட்சியம் அந்த பர்சனுக்கு நிறையா இருக்குது. அண்ட் த பர்சன் வாண்ட்ஸ் டு ஃபர்கெட் சம்திங். ஏதாவது சில விஷயங்களை மறக்கணும். இது எல்லாத்துக்குமே இந்த சப்ளிமினல் மெசேஜ் கன்வர்ஷனை யூஸ் பண்ணலாம். அந்த கார்ட்ஸில் வந்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். சரியா? ஓகே. ஸோ when you are writing things in the card, அந்த கார்ட்ஸை வந்துட்டு நீங்கள் எழுதும்போது அதை எப்படி எழுதணும்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த அவமானம், நம்ம இன்சல்ட்டை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு, மை மைண்ட் இஸ் ஃபர்கெட்டிங் திஸ் இன்சல்ட். எனது மனது இந்த அவமானத்தை மறந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு. அது என்ன அவமானங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை பற்றி ஷார்ட்டாக எழுதிடும். ஓகே, ரைட். ஒரே பேஜில் அந்த கார்டோடைய ஒரு சைடில் எழுதினீங்கன்னா போதும், 2 சைடில் நீங்கள் எழுதணுங்கிற அவசியம் இல்லை.
டேக் த நெக்ஸ்ட் கார்டு. உங்கள் கோல் சம்மந்தமாக ஏதோ ஒன்று, ஐ எம் அச்சீவிங் திஸ் பர்டிகுலர் கோல் அப்படின்னு எழுதுறீங்க. டேக் த நெக்ஸ்ட் கார்டு. அதில் வந்துக்கிட்டு ஐ எம் சேஞ்சிங் திஸ் ஹேபிட் அப்படின்னு எழுதுறீங்க. டேக் த நெக்ஸ்ட் கார்டு. மை மைண்ட் இஸ் ஃபர்கெட்டிங் திஸ் அண்ட் ஐம் டேக்கிங் இட் வெரி ஈஸி. நான் மறந்துகிட்டு இருக்கேன், அதை வந்துட்டு என் மைண்ட் வந்து இப்போ ரொம்ப லைட்டாக எடுத்துக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை விஷயங்களையும் ஒரே ஒரு சின்ன அழகான துரிதமான ஸ்டேட்மெண்ட்டாக அந்த கார்டில் எழுதுறீங்க. ஓகே, எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கணும். இது நான் எல்லா தெராப்பீஸ்லையும் சொல்கிறது. மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறதுக்கான சின்டாக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இந்த 10 கார்ட்ஸ் 15 கார்ட்ஸில் நீங்கள் எழுதிட்டீங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் நவ் கம்ஸ் த ப்ராசஸ். என்னென்னா, நைட்டு ஒரு 3 மணிக்கு அலாரம் வைங்க. ஒரு 3 மணிக்கு அலாரம் வைங்க, சரியா? தலையணைக்கு பக்கத்தில் ஒரு டார்ச் லைட் வேணும். டார்ச் லைட், எல்இடி லைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்டினரி பல்பாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மேபி. ஃபோன் வேண்டாம், நோ ஃபோன் அல்ல, டார்ச் லைட். டார்ச் லைட்டில் அப்படி ஃப்ளிக்கர் ஆன் ஃப்ளிக்கர் ஆஃப், ஃப்ளிக்கர் ஆன் ஃப்ளிக்கர் ஆஃப்ங்கிற ஸ்விட்ச் இல்லை டார்ச் லைட். ஃபோனில் அப்படி பண்ண முடியாது, தெரியும்ல, ரைட்? நீங்கள் போய் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஸ்வைப் பண்ணி அதை நீங்கள் ஆஃப் பண்ணும். பட் அது அந்த மாதிரி ஏதாவது மாடர்னான ஃபோன் வந்துட்டு டார்ச் லைட்டுக்கு ஃப்ளிக்கர் ஆன் ஃப்ளிக்கர் ஆஃப் பட்டன் இருக்கிற மாதிரி ஃபோன்ஸ் இது வரைக்கும் வரல. பட் யாரு கண்டா டெக்னாலஜி சாவிஸ் யாராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபோன் இருக்கிறது நீங்கள் வச்சுருந்துருக்கலாம், எனக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். பட் an ordinary டார்ச் லைட் will do. என்ன பேசுகிற நீ? 15 கார்டு எழுதி வச்சுக்கிட்டு நட்ட நடுவில் ஆல்ஃபா சிக்மா பர்சனாலிட்டி. ஆல்ஃபா சிக்மா பர்சனாலிட்டி. ஐம் கமிங் டு தட் ஜீவானந்தம். என்ன பேசுகிற நீ? நைட்டு வந்து 3 மணிக்கு எந்திரிக்க சொல்கிற, கார்டுலாம் என்னமோ சொல்கிற, டார்ச்னு என்ன சொல்கிற, என்ன 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 பண்ண போகிற எங்கள் எல்லாரையும்? சிம்பிள். 3 மணிக்கு எந்திரிச்சிடுறீங்களா? அந்த கார்டு எடுங்க, ஒவ்வொரு கார்டாக எடுங்க. ரைட்? அந்த டார்ச் லைட் எடுக்கிறீங்க. அந்த டார்ச் லைட் எடுத்து ஃப்ளிக்கர் பண்ணுறீங்க. அந்த கார்டை வச்சு ஃப்ளிக்கர் பண்ணுறீங்க. லைட் எதுவும் போடாதீங்க, ஃப்ளிக்கர் பண்ணுறீங்க. சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப், சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப், சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப். 5 அல்லது 10 தடவை. என்ன நடக்குது இந்த இடத்துல? நீ அதை படிக்க கூட வேண்டான்ற. You need not read that particular statement. That's the key here, ladies and gentlemen. That's the key here. You need not read it, but your mind has to be exposed to it. Okay, so the light, when it is flickering on that particular card, your mind receives that particular message even though you are not reading it. நீ படிக்கலைனாலும் டார்ச் லைட்டை வந்துக்கிட்டு அது மேலே அடிக்கிறதுனால உன்னுடைய ஆழ் மனசு, உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை கிரகிச்சுக்கும். நீ ரொம்ப பெரிய இன்சல்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த இன்சல்ட் வந்துட்டு இட் இஸ் ஈட்டிங் யூ அப் அண்ட் யூ நாட் ஏபிள் டு ஃபர்கெட் இட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த இன்சல்ட்டை பற்றி நீங்கள் எழுதியிருக்கிற அந்த கார்டில் வந்துட்டு நீங்கள் ஃப்ளிக்கர் பண்ணுறீங்க. அதை ஃப்ளிக்கர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்கள் மைண்டில் வந்துக்கிட்டு அந்த இன்சல்ட்டுக்கான அந்த தீவிரம் அப்படிங்கிறது கம்மியாகும். பிகாஸ் அதான் நீங்கள் அங்கே எழுதியிருக்கீங்க, இந்த இன்சல்ட் இனிமேல் என்ன ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் எழுதியிருக்கும் போது அது மேலே வந்து இந்த டார்ச் லைட் அடிக்கும்போது இட் கெட்ஸ் த சப்கான்ஷியஸ் மைண்ட் அலர்ட் and your mind is getting down, your mind is getting calm. Okay, your mind is getting confined and your mind is getting comfortable. All right, and your mind is getting so composed. அதே மாதிரி கோலை பற்றின அந்த கார்டில் வந்து டார்ச் அடிக்கும் போது your subconscious mind starts working on that goal. ஹேபிட்டை மாற்றுறதுக்கான அந்த கான்செப்ட் மேலே டார்ச் அடிக்கும்போது your subconscious mind starts working on reducing that habit. நீங்கள் மறக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கார்டு மேலே நீங்கள் அந்த டார்ச் லைட் அடிக்கும்போது your subconscious mind starts forgetting that particular habit. இதுக்கு பேர் தான் subliminal message conversion, and this is done with the torch light. And when you are flickering the torch light on and off onto the card, your mind is properly receiving it. நம்மளுக்கு அதான் அங்கே வேணும். That's, my dear friends, is called as subliminal message conversion. இதை வச்சு கருண் இமானுவல், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதை வச்சு நம்ம இன்சல்ட்டை மட்டும் இல்லை, உங்களுடைய கோல்ஸையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த சப்ளிமினல் மெசேஜ் கன்வர்ஷனை ஒரு 10 நாள் பண்ணிட்டு பாருங்க. 11வது நாள் அந்த அவமானத்தை பற்றி உங்கள் மைண்டு மறக்கும். அண்ட் 11 நாள், ஹாய் மகேஸ்வரன், 11வது நாள் அந்த அவமானத்தை பற்றி மறக்கும். 11வது நாள் அந்த கோல் ஓரளவுக்கு க்ரோ ஆகிருக்கும். 11வது நாள் அல்லது 15வது நாள் அந்த ஹேபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ சப்ளிமினல் மெசேஜ் கன்வர்ஷன். விசிட்டிங் கார்டு கைண்ட் ஆஃப் கார்ட்ஸ், writing the goals onto the cards and a torchlight and waking up at 3 o'clock. எதுக்கு அந்த டைம் நீங்கள் எந்திரிக்க சொல்கிறீங்க? Because that's when the subconscious mind is wide open.
எந்திரிச்சு இந்த ப்ராசஸை பண்ணிவிட்டு டார்ச் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. விசிட்டிங் கார்டு அந்த பக்கம் வச்சு அந்த கார்ட்ஸ் அந்த பக்கம் வச்சுருங்க. படுத்துக்கோங்க, தூங்குங்க. When your mind starts working on this, mind is a wonderful dream factory and it starts working on this. இதான், this is called a subliminal message conversion and I would like to vouch on this particular therapy. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா இன்சல்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் முதல்ல இதுகளை யூஸ் பண்ணுங்கள், இன்சல்ட்லேருந்து வெளியில் வாங்க. அது ரொம்ப முக்கியமான ஹைலைட், யூ மே பி ரைட் அப்படிங்கிற அந்த வாக்கியம். அதை வச்சு உங்கள் இன்சல்ட்டை கட்டுப்படுத்துங்க. ஓகே, ஆல்ஃபா சிக்மா பர்சனாலிட்டி, ஆல்ஃபா லெவல் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறது இருக்குது. விஜயகுமார், ஆல்ஃபா பர்சனாலிட்டி சிக்மா பர்சனாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சில ரெஃபரன்சஸ். ஆல்ஃபா மேல் அப்படிம்பாங்க ஒரு ஹீரோ. ஓகே, அந்த ஹீரோ வந்துட்டு ஆல்ஃபா மேல், முதல் தனி மனிதன், முதல் வீர பராக்கிரம மனிதன் அப்படிங்கிறது தான் ஆல்ஃபா மேல் அப்படிங்கிறது. தேங்க்யூ ரவி, கிளாட் இட் ஹஸ் ஹெல்ப் யூ. ஸோ ஆல்ஃபா மேல் அப்படிங்கிற விஷயத்துக்கு அதுதான் அர்த்தம். குட் ஆஃப்டர்நூன் ஜெம்னா. ஸோ ஒரு முதல் மனிதன் அப்படிங்கிறது. சிக்மா மேல் சிக்மா ஃபீமேல்னு இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் நீங்களும் என்கிட்ட இதை கேட்குறீங்க. இந்த சிக்மா மேலு சிக்மா ஃபீமேலு அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தனிமையை விரும்பக்கூடிய ஆட்கள். தேங்க்யூ பிரியா ஜெனிஃபர். ஸோ தனிமையை விரும்பக்கூடிய ஆட்கள். ஸோ இந்த தனிமையை விரும்பக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் தனியாகவே இருப்பேன், நான் தனியாக இருந்து எல்லாத்தையும் சாதிப்பேன். வேறு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து லோன்லினஸ், இன்னொன்று வந்து சாலிட்யூட். ஸோ சாலிட்யூட் அப்படிங்கிறது வந்துட்டு தனிமையை விரும்பி எடுத்துக்கிறது. லோன்லினஸ் அப்படிங்கிறது தனிமைப்படுத்தப்படுதல். ஓகே ஓகே, லோன்லினஸ் அப்படிங்கிறது தனிமைப்படுத்தப்படுதல், சாலிட்யூட் அப்படிங்கிறது தனிமையை விரும்பி எடுத்துக்கிறது. இந்த சிக்மா மேல் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா தனிமை விரும்பிகள். தனியாக இருந்து தன்னை வந்துக்கிட்டு தானாக ஒளியில் வச்சு செதுக்கி ஒரு பெரிய ஆளாக வரக்கூடிய நம்பிக்கை உள்ள ஆட்களை வந்துக்கிட்டு சிக்மா மேல் ஆர் சிக்மா ஃபீமேல் அப்படிங்கிற ரெஃபரன்ஸில் சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் ஆக்சுவல் மீனிங். சைக்கலாஜிக்கலி ஸ்பீக்கிங் அது ஒரு விதமான தாழ்மனப்பான்மை. எங்கூட யாரும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்துக்கிட்டு வேறு விதமாக பார்க்குறது ஒரு எக்ஸ்கியூஸ். நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டு அதையும் வந்துக்கிட்டு வேறு விதமாக கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கிற ஒரு எக்ஸ்கியூஸ். சிக்மா மேல் அண்ட் சிக்மா ஃபீமேல் அப்படின்னு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தனியாக இருக்கிறதுங்கிறது ஒரு வகையில் நல்லது தான். உங்களை சுற்றி எப்போவுமே ஆட்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறது. எவ்ரிபடிஸ் ஃப்ரெண்ட் இஸ் நோபடிஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை சுற்றி எப்போவுமே ஆட்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் நீங்கள் அவங்களுக்காக வாழ்கிறது, அவங்க உங்களுக்காக வாழ்கிறது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் அந்த ஹேங் அவுட்டு, அதெல்லாம் பண்ணும்போது இப்போ நம்ம பேசின இந்த கோல்ஸுக்கெல்லாம் வந்துட்டு நேரமே கிடைக்காது. ஆனால் தனியாக இருந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு நேரம் நிறையா கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுற அந்த பழக்கம் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் நான் இந்த லைவ் ஸ்ட்ரீம் இப்போ உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு குரூப்லேயும் வந்துட்டு ஒரு 15-20 பேர் 30 பேரை சேர்த்துக்கிட்டு அவங்க தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் யாரோ ஒரு செக்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு, ஃபோனில் பேசிக்கிட்டு, இன்ஸ்டாவில் வந்துக்கிட்டு நான் மெசேஜ் பண்ணிவிட்டு, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படி நான் இருந்து எங்கேஜாக இருந்தேன் அப்படின்னா என் கோல்ஸ் என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இங்கே நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசவே இல்லை, சாலிட்யூடை பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன். தனியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவாக செய்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. தனியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் சரியாக தயார்படுத்திக்கிறதுக்கு நிறைய அவென்யூஸ் அண்ட் சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏன் லைவ் ஸ்ட்ரீம் இங்கே பண்ணுறேன் தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த லைவ் ஸ்ட்ரீம் இந்த இடம் என்னுடைய எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்கு. இது நானே எரெக்ட் பண்ண ட்ரைனிங்காக நானே எரெக்ட் பண்ண ஒரு ஹால். ஒரு நாள் இதை பற்றி நான் ஒரு வீலாக் ஒன்று கொடுக்குறேன். இங்கேயே நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், இங்கேயே நான் மெடிடேஷன், இந்த இடத்துல வந்து இந்த உட்டன் போர்டில் உட்காந்து தான் நான் மெடிடேட் பண்ணுவேன். காலையில் ஈஸ்ட்டு பார்த்து, கிழக்கு பார்த்து, எங்கள் வீடு வந்து கிழக்கு வாசல், ஸோ ஈஸ்ட்டு பார்த்து, அப்புறம் இங்கே தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதே டயஸில் ஏறி தான் வந்துட்டு பசங்க நின்று ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. இங்கே ஒரு போடியம் இருக்குது, அந்த போடியமில் வந்துட்டு நான் நேற்றெல்லாம் இந்த போடியமில் கை வச்சு தான் நான் பேசினேன், அதில் அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க.
So this is my solitude den. This is my solitude arena. இங்கே யாரும் அதிகமாக வரமாட்டாங்க மாடி ஏறி, இங்கே நான் மட்டும்தான் இருப்பேன். எஸ் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் ஹியர். ஸோ டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இங்கே ஒரு வேலையை நான் செய்ய ஆரம்பித்த உடனே எனக்கு பல விஷயங்கள் மறந்துடும். நான் அந்த வேலையில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பேன். அவ்வளோ மெடிடேட்டிவான பிளேஸ் இது. பெரிய பாஷாலாம் இருக்காது. அப்படியே அப்படியே இந்த இந்த அந்த ஃப்ளவர் வாஸ் வச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டு அந்த ரோஸ் வுட்டில் இருக்கக்கூடிய அந்த டெக்காரெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே அழகாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1080 பிக்சல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கேனான் கேமராவில் எல்லாம் பண்ணி நீட்டாக மைக் வச்சுக்கிட்டு டக்ஸீடோலாம் போட்டுட்டு ஃபேஸ் க்ரூமிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஹேர் க்ரூமிங் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து சும்மா ஜம்முன்னு ஸ்டைலிஷாக ஒரு கார்ப்பரேட் அவுட்லுக்கில் பேசினாலும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அதெல்லாம் என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்தை வச்சு எங்கிட்டேருந்து ஒரு 30-40 பேர் அந்த லைவ் ஸ்ட்ரீமில் ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. எனக்கு அது போதும். 30-40ங்கிறது 60-70ன்னு மாறுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். பட் எப்படி இருந்தாலும் கண்டென்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பார்க்குற ஆட்களுக்காக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி தனக்குன்ட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் சந்தோஷத்தை வச்சு அதில் இருக்கக்கூடிய திருப்தியை வச்சு வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிறது தான் விஜயகுமார். ஆல்ஃபா மேல், சிக்மா மேல், ஆல்ஃபா ஃபீமேல், சிக்மா ஃபீமேல் அப்படிங்கிற மென்டாலிட்டி. That is being completely satisfied and absorbed with what kind of lifestyle that they are living and being so contented with it, not having too much of high expectations. Yes, upgradation அப்படிங்கிறது அவங்க பண்ணுவாங்க. Like when they are financially sound, they'll go for updation. Fine, they will invest something on the business, they will invest something on the profession, which includes me as well. Okay, right? Perhaps one day if I start earning from YouTube, with that money I might invest on a camera or something. Okay, right? But அந்த ஒரு செட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கிறதுனால, ஸோ அந்த ஒரு செட் ஸ்டாண்டர்ட்ஸை வச்சுக்கிட்டு அது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கிறதுனால அவங்கள வந்துட்டு ஆல்ஃபா சிக்மாலாம் சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக அவங்க செல்ஃப் இமேஜை டிஸ்கிரைப் பண்ணிக்கிற ஒரு செல்ஃப் இமேஜை பற்றி ஒரு 2-3 நாள் முன்னாடி பேசணும் இல்லையா? ஸோ செல்ஃப் இமேஜை டிஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் தான் இந்த ஆல்ஃபா சிக்மா. ஸோ ஹோப் ஐ ஹவ் ஆன்சர் யுவர் கொஸ்டின் அபவுட் தி ஆல்ஃபா சிக்மா ரெஃபரன்ஸ். நீங்கள் லைவில் இன்னும் இருக்கீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் கொஷினை கேட்டு அந்த கொஷினுக்கு நான் சொன்ன பதில் நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். ரஃப் அண்ட் டஃப். ரஃப் அண்ட் டஃப். என்னையும் உங்களையும் சேர்த்து சொல்கிறீங்களா? சாலிட்யூட் டென். என்னையும் தேங்க்யூ ஜெனிஃபர். என்னையும் உங்களையும் சேர்த்து சொல்கிறீங்களா ரஃப் அண்ட் டஃப் அப்படின்ட்டு? நான் ரஃப் அண்ட் டஃப்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் ரொம்ப சாஃப்டானவன் தெரியுமா? ஐம் லைங். ஓகே, இன்சல்ட் அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் திரும்ப போவோம் நம்ம பேசின சப்ஜெக்ட். ஏன்னா வேறு எதுவும் புது கொஷின்ஸ் யாரும் கேட்கல. அதனால் நான் எப்போவுமே வந்து 10 நிமிஷத்தில் லைவ் ஸ்ட்ரீம் முடிக்கணும்னு நினைப்பேன். அது நடக்கிறதே இல்லை. 32 minutes, 33 minutes now. So handle the insult with much better perspective and don't try to stay in the insult mindset. அந்த இன்சல்ட் மைண்ட் செட் அப்படிங்கிறதுல ஸ்டே பண்ணாது. ஸ்டே பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. Sorry for the heavy wind. It's going to rain, so the steel shed அப்படிங்கிறதுனால some rattling sound and heavy breeze and all that. Do you have any questions, my dear friends? If you have no questions, then I think I will get out of your Sunday time phase and I will stop wasting your time. So this is Manikandan Sundaresan, resting the case. And மறந்துடாதீங்க, subliminal message conversion அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு டெக்னிக். அது செஞ்சு பாருங்கள். உங்களால் 3 மணிக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னா ஒரு 4 மணிக்கு எந்திரிங்க, இல்லை ஒரு 5 மணிக்கு எந்திரிங்க. That's also fine. Which brings me to a small personal anecdote. Hope you don't mind. இன்னொரு 2 நிமிஷம் தொடர்றதில்ல. இதான் என் பிரச்சனை. I won't stop. Subliminal message conversion யூஸ் பண்ணி ஒரு பெரிய ப்ராப்ளமை ஒரு கிளைண்ட்டுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ தனுஷன் சுப்பிரமணியம். ஸோ ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. அது என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, one youngster always wanted to
have lot of new friends and அந்த நியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்கள விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு. Possessiveness. The person was feeling very possessive. புதுசாக ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு 10 நாள் அந்த பர்சன் கிட்ட பேசியிருப்பாங்க. அவங்க பேசும்போது அருணாலக்ஷ்மி அருண் ஹலோ 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 ஹாய் ஹாய் அவங்க பேசிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஒரு நல்ல பாண்டிங்கில் இருந்தோன்னே the person does not want the person to be away from them and the person starts getting possessive if that person becomes new. So possessiveness அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு psychological disturbance. It's not a disease, it's a disturbance and it's one among the negative human emotions. Like possessiveness அப்படின்னா first insecure feeling, second jealousy, third one self doubt. Insecure feeling plus jealousy plus jealousy plus self doubt அப்படிங்கிறது இது மூணையும் சேர்த்தோம் அப்படின்னா that's called as possessiveness. This person is insecure feeling very insecure that another new friend will give a different world to his friend. அப்போ அது ஒரு insecure feeling. அவன் ரொம்ப insecure தாழ்வாக ஃபீல் பண்ணுவான். And the person is jealous of the new friend that his friend has got. அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கிடைச்ச புது ஃப்ரெண்டை பார்த்து பொறாமப்படுறான். Gauri Vijay. And the third one is self-doubt. The self-doubt அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்மேலே இருக்கக்கூடிய சந்தேகம். இது மூணு சேர்ந்தது தான் பாசிட்டிவ்னஸ். இது மூணையும் கரெக்ட் பண்ணிட்டேன்னா பாசிட்டிவ்னஸ் இருக்காது. மூணையும் கரெக்ட் பண்ண பிறகு செல்ஃப் ஒர்த் அந்த பையனுக்கு ஜாஸ்தியாகும். அப்போ என்ன ஆகும், அந்த பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறத பற்றி அவனுக்கு இருக்காது. நீ யார் கூட வேணாலும் ஃப்ரெண்டாக எனக்கு பிரச்சனை இல்லை, அண்ட் இஃப் யூஆர் கமிங் பேக் ஓகே யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக், ஐ எம் a குட் ஃப்ரெண்ட் டு யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராட் மைண்டட்னஸ் அப்படிங்கிறது அவனுக்கு வந்துடும். ஸோ அதை வந்து இந்த சப்ளிமினல் மெசேஜ் கன்வர்ஷனை வச்சு கொண்டு வர முடிஞ்சு. ஸோ அதுவே சாத்தியம் அப்படின்னா உங்களுடைய மற்ற எல்லா பிரச்சனைகளும் சாத்தியம்தான். கௌரி விஜய் மேடம், டீனேஜ் பசங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்னை விட பெரியவங்களாக தான் இருக்க முடியும். யூ மஸ்ட் பி எல்டர் டு மீ. How to handle the teenage boys? Okay, let me give you a very important truth, Gauri madam, and it's going to hit harsh in your face. Teenage people will not obey you. Teenage people will not respect you, and teenage people will find you as a joker, and they will find you funny. எல்லா டீனேஜ் அப்பா அம்மாவும் இந்த உண்மைகளை ஏற்றுதான். ஏன்னா அவங்களுக்கு வயசு அப்படி. OG stage. You know what is OG? OG stands for opinion generation. அந்த ஒப்பீனியன் ஜெனரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 வயசுலேருந்து ஓகே 12 years and 6 months அப்படிங்கிறதுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 வயசு வரைக்கும் 20 years and 6 months அப்படின்ற இந்த கிட்டத்தட்ட இந்த 8 வருஷம் ஸ்பேனில் why not, who else, what not அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ள அதிகமாக வந்து ஒப்பீனியன் ஜெனரேஷன் ஸ்டேஜில் இருப்பாங்க. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை வந்து லைஃப் ஃப்ரேஸில் வச்சு நீங்கள் சொல்லும்போது come on, stop advising please அப்படின்னு சொல்லுவானுங்க. கொஞ்சம் எரிச்சல் வரும் அவனுக்கு பேசுறது, அவனை பிஹேவ் பண்ணுறது, அவனை பாடி லாங்குவேஜில் பார்த்தோம்னா ஓங்கி சப்புன்னு அப்படின்னு கோவம் வரும். ஆனால் நம்ம சப்புன்னு அப்பீர முடியாது. ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா +1 +2 பண்ணும்போது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் வேறு ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரைனராக இருப்பேன். காலேஜ் பசங்களுக்கு போகும்போது வேறு மாதிரி இருக்கும். ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஈஸி, அடல்ட் அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். பட் இந்த 10th 11th 12th அப்படிங்கும்போது ஐ யூஸ் டு பி வெரி வெரி ஸ்ட்ராங், ரைட்? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் யுவர் டீனேஜ் பாய் ஆர் டீனேஜ் கேர்ள் வில் நாட் ஒபே அண்ட் அக்செப்ட் த ஃபேக்ட். அந்த 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 அக்செப்டன்ஸை கொண்டு வாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டோன்ட் மேக் ரூலிங். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூல்ஸை ரெகுலேஷன்ஸை அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்து ஜெயிச்சிட முடியும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அண்ட் டோன்ட் செட் அண்ட் கெட் இன் டு த பேட்டில். தயவு செய்து கொஞ்சம் அவங்க வழியிலேயே போய் கொஞ்சம் விட்டு பிடிங்க. இப்போ என்ன சொல்கிற, நீ என்ன பண்ணலான்ற, இல்லை நான் குளிச்சுட்டு சாப்பிடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சாப்பிட்டு தான் குளிப்பேன், இப்போ என்னன்றீங்க அப்படிமா பையன் அல்லது அந்த பொண்ணு அப்படி சொல்லும். உங்களுக்கு அப்படியே ஏறும், வா 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 நீ வா அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் கிடைக்கும். நான் அதெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்கன்றேன். என்ன வேணுங்கிற, சாப்பிட்டு அப்புறம் குளிக்கிறேன்றியா, சரி ஓகே சாப்பிட்டு விட்டுருங்க. ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறேன், நாளைக்கு மந்த்லி டெஸ்ட்னு சொன்னேன், என்ன பண்ணுறீங்க நீ, எனக்கு தெரியும் எப்போ பண்ணுன்ட்டு,
இல்லை நீ இன்ஸ்டாகிராம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டுருக்க, எனக்கு தெரியுன்றல, நான் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருக்கேன், ஓகே ரைட், நான் அது எப்போ அதை பண்ணணும் எப்போ படிக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள் இப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா விட்டுருங்க, சீரியஸாக விட்டுருங்க. நீங்கள் எப்போ அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிசல்ட்டுங்கிறது ஒன்று வரும்போது இதை விட்டுருங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லையா. அப்போ கூட இன்னொரு விஷயம் நீங்கள் செய்யணும், என்னென்னா அபரிதமாக நம்புங்க. அந்த நம்பிக்கையை முடிஞ்சால் சொல்ல முடியுமான்னு பாருங்கள். சரி ஓகே சொல்கிறேன், நான் நம்புகிறேன், பார்த்துக்கோ, உனக்கு தெரியாது இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசி பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், இதை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஐ எம் டீலிங் மை நெஃப்யூ நீஸ் இவங்க எல்லாத்தையுமே, அவங்கெல்லாம் டீனேஜர்ஸாக என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்கள கைட் பண்ணுற லெவலில் நான் அப்படி தான் டீல் பண்ணுறேன். அதே மாதிரி கிவ் அ லாட் ஆஃப் அப்ரிசியேஷன்ஸ். சின்ன சின்ன விஷயத்துக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸ் கொடுங்க. ஸ்கூல்ஸில் அவங்களுக்கு அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கிறது இல்லை. இட்ஸ் நாட் த டீச்சர்ஸ் ஆர் நாட் அப்ரிஷியேட்டிங், டீச்சர்ஸ் டோன்ட் ஹேவ் டைம். அவங்களுக்கு டைம் இல்லை. டீச்சர்ஸ் பயங்கர பிஸியாக இருக்காங்க, லெசன் பிளான் ப்ரிப்பரேஷன், திஸ் தேட், த ஸ்கூல் இஸ் எக்ஸ்பெக்டிங் so many things out of them, so the teachers will not be able to appreciate. அதே மாரி சில டீச்சர்ஸ்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்துட்டு அப்படி இல்லை. யூ ஆர் நெவர் பிஸி டு அப்ரிஷியேட் டு யுவர் சன் ஆர் டாட்டர். ஸோ அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அவங்கள நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள், அவங்கள கொஞ்சம் விட்டு பிடிங்க. இது மட்டும்தாங்க டீனேஜர்கிட்ட நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு டாக்டிக். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக போச்சு அப்படின்னம்னா கொஞ்சம் உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் டீனேஜில் எப்படி இருந்தேன், இவன் அப்பா டீனேஜில் எப்படி இருந்தார் அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசி பாருங்களேன். கடைசியில் அந்த ரெஃப்ளெக்ஷன் தான் அங்கே அப்படிங்கிறது ஒரு தெளிவு புரியும். அப்போ நம்மளுக்கு சரி நம்ம இப்படி தானே இருந்தோம், ரைட், கூல், ஓகே, ஃபைன், எதுக்கு வம்பு அப்படின்ட்டு. இல்லை நான் இப்படி இல்லை, அவங்க அப்பாவும் அப்படி இல்லை, ஆனால் பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி, இல்லை பொண்ணு இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கொஞ்சம் விட்டு பிடிங்க. டோன்ட் வரி, ஓகே, அண்ட் டோன்ட் ஹாவ் த ப்ரெஷர், ரைட். அதுக்கு தான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் ரிலேட்டடாக, யா, தேங்க்யூ சத்யராஜ். அதுக்கு தான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் ரிலேட்டடாக பேசும்போது இன்னொருத்தருடைய மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எப்படின்ட்டு ஒரு ஆல்ஃபா லெவல் எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி போகிற லைவ் ஸ்ட்ரீமில் கூட அதை பற்றி நம்ம பேசணும். நான் வேணால் நீங்கள் 2 days முன்னாடி, இன்றைக்கி என்ன ஆகஸ்ட் 7th, நேற்று நான் வீடியோ பண்ணல, 5th அன்றைக்கி நான் பேசின வீடியோ ஆர் 4th அன்றைக்கி நான் பேசின வீடியோ லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவில் போய் பாருங்கள். அடுத்தவங்களுடைய மைண்டை வந்துட்டு எப்படி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். யூ வில் கெட் சம் ஆன்சர்ஸ் ஃபார் தட். ஸோ ஹோப் ஐ ஹவ் ஆன்சர் யுவர் கொஸ்டின் கௌரி மேடம். ஃபோன் யூசேஜ், டைம் யூசேஜ் அண்ட் ரிசோர்ஸஸ் யூசேஜ் அப்படிங்கிற விஷயத்தில் டீனேஜர்ஸுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கொண்டு வராதிங்க. எதுவுமே அவனுக்கு மதிக்க மாட்டானுங்க. அப்ரிசியேஷன் நிறையா பண்ணுங்கள், அமைதியாக இருங்க. சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசன். அமைதியாக இருங்க, ஒரு மாங்க் மாதிரி இருங்க, நம்புங்க, அவங்கள நம்புங்க. அந்த நம்புறங்கிற விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லுங்கன்ற நான், ஓகே, ரைட். அந்த சொல்லும்போது வந்துக்கிட்டு அவன் அதுக்கு உடனே அக்னாலேஜ் பண்ண மாட்டான். பரவாயில்லையே நம்ம அம்மா நம்மளை நம்புகிறாங்களே அப்படின்னு அவன் அக்னாலேஜ் பண்ண மாட்டான். பட் உள்ளுக்குள்ளே நினைப்பான். அது போதும் உங்களுக்கு, ரைட், ஓகே. அப்புறம் அவன் அந்த டீஸ்லாம் பண்ணுவானுங்க, உங்களை ஓட்டுவானுங்க. அப்புறம் அவங்களுடைய ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு பேசுவானுங்க. இது ஏதோ பாரத் ரத்னா அவார்டும் பத்ம விபூஷன் அவார்டும் பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கின மாதிரி ஸ்பெஷலாக அவனை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் அவன் இருக்கான். ஒரு ஹேலோ எஃபெக்ட் இருக்கிற மாதிரியும், தன்னை எல்லாரும் பார்க்குற மாதிரியும், தனக்கு பயங்கரமான கௌரவம் இருக்கிற மாதிரியும் அவன் நினைப்பான். அதுதான் டீனேஜில் இருக்கக்கூடிய ஒரு இல்யூஷனரி செல்ஃப் இமேஜ். அந்த இல்யூஷனரி செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அது தப்புடா, நீ நினச்சிட்டு இருக்க, நீ ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு அவனை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்காதீங்க. தப்புன்னு சொல்லாதீங்க, கரெக்டுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் அதை கிரகிச்சுக்கோங்க. காலப்போக்கில் க்ளவுடு மாதிரி இவனுங்க அப்படியே மாறிடுவானுங்க. பசங்க க்ளவுடு மாறுற மாதிரி மாறிடுவானுங்க. என்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறப்போ என்னாச்சு, மாத்திரை சாப்பிட்டீங்களா, டாக்டர்கிட்ட போகிறத பற்றி டாக்டர்கிட்ட இப்போ ஃபோன் பண்ணி கேட்டிங்களா அப்படின்னு என்னைக்காவது ஒரு டீனேஜ் பையன் பொண்ணு தன்னுடைய அம்மாவை தன்னுடைய அப்பாவை கேட்குறாங்களோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கன்சர்ன்டு ஃபீலிங்கிறது ஓஜி ஸ்டேஜில் அவ்வளோக்கா இருக்காது. ஒப்பீனியன் ஜெனரேஷன் ஸ்டேஜில் கன்சர்ன்டு ஃபீலிங் இருக்காது. பட் அந்த கன்சர்ன் ஃபீலிங் வந்துருச்சுன்னா ஐ திங்க் த பர்சன் இஸ் சேஞ்சிங். ஸோ I pray God that your teenager comes to terms with you, Gauri Vijay madam. Thank you Gemini. If 3-finger technique is really useful, I'm so happy. Continue பண்ணுங்க, விட்டுறாதீங்க. ஒரு ஷர்ட் ஒரு ட்ரெஸ் அப்படின்னா கூட அதை நம்ம பல வருஷத்துக்கு போடுறோம், அது கந்தலாய் போகிற வரைக்கும்.
அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் எக்ஸசைஸும் பல வருஷத்துக்கு அதை தொடர்ந்து செய்யுங்க in order to keep yourself stable. Right? That's very important. Okay, so that's it. I rest my case. Any other questions you have? Right, so if you have no questions, then I would like to rest my case, and thanks for sharing your 45 minutes. Nazar, hypnosis. Nazar, hypnosis na enna nenikringa? Hypnotism அப்படினா என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லி வரீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்கள் ஷோல்டர் மேலே இப்படி கையை வைக்கிறேன். அந்த ஷோல்டர் மேலே இப்படி கையை வச்சு உங்களுக்கு இப்போ தலைவலி சரியாயிடுச்சு, நம்புங்க அது அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் நம்புனீங்கன்னா அது ஹிப்னாட்டிசம். ஃப்ராங்க் ஆண்டன் மெஸ்மர், ஐ ரிப்பீட், ஃப்ராங்க் ஆண்டன் மெஸ்மர் அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷன் தான் ஒரு வித்தியாசமான மெடிசனை கண்டுபிடிச்சாரு. அதனால தான் மெஸ்மரிசம்னு பேர். என்னங்க பண்ணீங்க, பசங்க அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிட்டாங்க. இல்லைங்க, நீங்கள் பேசுகிறப்போ அப்படியே மெஸ்மரைசிங்காக இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த மெஸ்மர் அப்படிங்கிற வார்த்தை, மெஸ்மரைசிங் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுக்கு காரணம் மிஸ்டர் ஃப்ராங்க் ஆண்டன் மெஸ்மர். ஹி வாஸ் அ மெடிக்கல் ப்ராக்டிஷனர். அந்த மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனசளவில் ஒருத்தரை ஈஸியாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மெஸ்மரிசமை கொண்டு வந்தார். அந்த மெஸ்மரிசம்லேருந்து வந்தது தான் ஹிப்னாட்டிசம். Alpha level meditation, 3 finger technique meditation, 3 picture technique meditation or manifestation meditation அப்படின்ட்டு எதை பண்ணுறதா இருந்ததுனாலும் அந்த ஆல்ஃபா லெவலுக்கு போகிறதுக்கு செல்ஃப் ஹிப்னாசிஸ்னு ஒன்று பண்ணணும். அந்த செல்ஃப் ஹிப்னாசிஸ் அப்படிங்கிறது கோயிங் டீப்பர் இன்டு த ஆல்ஃபா லெவல் ஆஃப் யுவர் ஃப்ரீக்வன்சி. அந்த கோயிங் டீப்பர் இன்டு தி ஆல்ஃபா லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதாவது பாதி தூங்குன நிலை. பாதி தூங்குன நிலையில் உங்கள் பிரெயின் பயங்கர பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதனால தான் சார் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நான் தூங்கிட்டே இருப்பேன். கிளாஸ் எடுக்கும்போது பாதி தூங்கின நிலையில் தான் சார் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் டீச்சர்ஸுக்கு அது பிடிக்கவே இல்லை சார். நான் அதை சொல்லலை, உங்களை அன்றைக்கே அடிச்சிருக்கணும் அந்த மாதிரி கிளாஸில் தூங்கியிருந்தீங்கன்னா. பாதி தூங்கின நிலை அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த ஒரு செமி ஸ்லீப் ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா தட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெடிடேட்டிவ் ஸ்டேட். உடம்பு சரியாகும் அந்த டைம்லலாம். அப்படி ஒரு ரெஸ்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் தான் தேவை. அப்போ bones get rejuvenated, your diseases get cured, and you can talk to yourself, you can lull to yourself that இதெல்லாம் எனக்கு சரியாயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அந்த பாதி தூக்க நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு தான் செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ணணும். அந்த செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ணுற வழிமுறைகள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் கண்ணை மூடிட்டு தலைகீழாக 200லேருந்து 1 வரைக்கும் என்றது. அப்புறம் ஒரு மைல்டு ரிலாக்ஸ்டு ஸ்டேட் இருந்தது. இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் லைக் அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டண்ட்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அலெக்ஸா கிட்ட சொல்லி ஒரு நைட் சவுண்டு ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தோஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் லைக் அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட்ஸ் வில் கம் அப் வித் சம் நைட் சவுண்ட்ஸ், பேர்ட்ஸ் அந்த இன்செக்ட்ஸ் ஷிப்பிங் அப்படிங்கிற அந்த நைட் சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். அந்த நைட் சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே லிசன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் வெரி 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 ரிலாக்ஸ்ட். குட் ஆஃப்டர்நூன் சார் பிரதாப், யூ ஆர் லேட் டுடே. ஸோ வெரி வெரி ரிலாக்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி மைண்டை ஏதாவது ஒரு வழியில் செமி ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தட்ஸ் கால்ட் அஸ் செல்ஃப் ஹிப்னாசிஸ். ஸோ உங்களுக்கு அது எது கரெக்டாக இருக்குமோ அதை செஞ்சு பாருங்க. ஹோப் ஐ ஹவ் ஆன்சர். செல்ஃப் ஹிப்னாசிஸ் இஸ் ரியலி குட். இங்கே கவுன்சிலிங் வந்தாங்க அப்படின்னா ஐ வில் ஆஸ்க் them to close their eyes. டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு நாள் லைவ் செஷனில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் அப்போ ஒர்க்கில் இல்லை அப்படின்னா கண்ணை மூடி நானே உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செஷனில் ஒர்க் ஷாப்ஸ்லாம் நான் பண்ணுவேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு நாள் பண்ணுவோம். ரைட். சத்யராஜ் வேன் டயர் புக் அப்படின்னா சேஞ்ச் யுவர் தாட்ஸ் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சேஞ்ச் யுவர் தாட்ஸ் சேஞ்ச் யுவர் லைஃப் புக்கு அட்டகாசமான புக்கு. 81 வேர்ட்ஸஸ் இருக்கும். லாட்சு அப்படின்னு ஒரு சைனீஸ் ஃபிலாசபர் சொன்ன கருத்துக்களை அழகாக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி டாக்டர் வேன் டயர் ஒரு புக்காக கொடுத்தது தான் அந்த சேஞ்ச் யுவர் தாட்ஸ் சேஞ்ச் யுவர் லைஃப். 467 ரூபா அந்த புக்கோடைய விலை. அமேசானில் ஆர்டர் போட்டு அந்த புக்கை வாங்க. அந்த புக்கில் ஒரு நாளைக்கு ஒரு வேர்ட்ஸ் அப்படின்ட்டு படிங்க. அவர் ஆடியோவாக பேசினது என்கிட்ட இருக்கு, யூடியூப்லேயே இருக்கு. யூடியூப்பில் சேஞ்ச் யுவர் தாட்ஸ் சேஞ்ச் யுவர் லைஃப்ஸ் பை டாக்டர் வேன் டயர்
81 verses அப்படின்னு போடுங்க. அழகாக வேண்டையருடைய கம்யூனிட்டி அசோசியேட்ஸே அந்த ஒவ்வொரு வீடியோவையும் ஒவ்வொரு ஆடியோவையும் ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருப்பாங்க. இல்லை ஒரே பேக்கேஜாக போட்டிருப்பாங்க. ஒரு 8 மணி நேரத்துக்கு உட்காந்து அதை லிசன் பண்ணுங்க. அவர் வாய்ஸ் செம்மையாக இருக்கும். டாக்டர் வேண்டையரோட வாய்ஸ் சூப்பராக இருக்கும், கணீர்னு இருக்கும். அந்த மாதிரி ignorance. What do you mean by ignorance, Hema? Ignorance அப்படின்னா தெரியாமல் இருக்கிறதா, அறியாமல் இருக்கிறதா, இல்லை யாராவது ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க அப்படின்னம்னா அது என்னென்னே புரியாமல் இன்னசென்ட்டாக இருக்கிறதா? ஸோ இன்னசென்ட் அப்படின்னா, ignorance அப்படின்னா you have to gather a lot of knowledge. நிறைய படிங்க, டெய்லி unclassified படிங்க. You know when your stomach is hungry, but you don't know when your brain is hungry. So you need to keep on reading. படிச்சுக்கிட்டே இருக்கணும் as much as you could. உங்கள் பிரெயினுக்கு வந்துக்கிட்டு unclassified knowledgeனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ திரும்ப 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 படிங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் படிங்க, பிளாக்ஸ் படிங்க, விளாக்ஸ் பாருங்கள். பிரைட் சைடு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. தென் Psych to Go அப்படின்னு PSYCH number 2 Go, Psych to Go. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு லேடி அந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணுறாங்க. அவங்க பேசுகிற வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூதிங்காக, ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒரு ஹஸ்கி வாய்ஸில் பேசியிருப்பாங்க. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் 9 lakhs 10 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அந்த வாய்ஸுக்காகவே. எனக்கு மட்டும்தான் அந்த வாய்ஸ் பிடிக்கலையே என்னமோ. அந்த அம்மா ஆனால் சூப்பராக பண்ணியிருப்பாங்க, கண்டென்ட் அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. யங் லேடி தான் நினைக்கிறேன், வாய்ஸை கேட்டால் அப்படி தான் இருக்குது. அந்த Psych to Go அந்த வெப்சைட் போய் பாருங்கள், ஐ மீன் அந்த யூடியூப் சேனல் போய் பாருங்கள். அப்புறம் பிரைட் சைட், BRIGHT, பிரைட் சைட், ஃபிட்னஸ் டிப்ஸு, பர்சனாலிட்டி டிப்ஸு, அப்புறம் நாலேஜ் கேதரிங் அப்படிங்கிறத பற்றி. that's a wonderful யூடியூப் சேனல். நான் ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். அதாவது இப்போ தான் எழுதி வச்சுருந்தேன் இந்த நோட் புக்கில். ஜோ டிஸ்பென்சா மெடிடேஷனா? அது ஜோ டிஸ்பென்சாவெல்லாம் கேட்கணும், மணிகண்டன் சுந்தரேசன் கேட்டால். ஸோ எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனல்ஸ்ன்ட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இக்னரன்ஸை வந்துக்கிட்டு நிறைய படிங்க, நிறைய வாட்ச் பண்ணுங்கள், நிறைய நோட்ஸ் எடுங்க, ஹேமலதா. ஸோ இஃப் யூ டூ தட், ஐ திங்க் யூ கேன் ஹிட் இக்னரன்ஸ் அவுட் ஆஃப் யூர் சிஸ்டம். இஸ் இட் ஜோ டிஸ்பென்சா, ப்ரூஸ் லிப்டன், இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு பயாலஜிக்கல் சயின்சஸ் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஆட்கள். அது ஜோ டிஸ்பென்சா வந்து ரொம்ப ஐ வில் ஆட் த லிங்க்ஸ். ஜோ டிஸ்பென்சா வந்து மூளையை பற்றி நிறைய படித்தவர். அவர் சொல்கிறது என்னன்னு சொல்லி கேட்டால், பிரெயின் டீடாக்ஸ் பண்ணுங்கம்பார் ஜோ டிஸ்பென்சா. பிரெயின் டீடாக்ஸ்னால் என்ன? இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக ஆரம்பிம்பார். அதெல்லாம் கஷ்டம். பட் ப்ரூஸ் லிப்டன் சொன்ன விஷயம் ஒன்று இருக்குது. ப்ரூஸ் லிப்டன், BRUCE-Lipton. நான் இப்போ பேசின வேண்டையரே ப்ரூஸ் லிப்டனை பற்றி சொல்லுவார். LIPTY, பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட் அவர், ப்ரூஸ் லிப்டன். அவர் சொல்லுவார், முதல் 7 வருஷத்தில் ஒரு குழந்தைய மாற்றலான்ட்டு. யாராவது உங்களுடைய ஃபேமிலியில் கை குழந்தை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு கை குழந்தை இருந்துச்சுனாலும் congratulations, you are going to get exposed to a very important news. முதல் 7 வருஷத்தில் ஒரு குழந்தைய ராக்கெட் சயின்டிஸ்டாக மாற்றணும் அப்படின்னா ராக்கெட் சயின்டிஸ்டாக மாற்றலாம். Okay, because the mind is so fresh, and it is not having any data. So Bruce Lipton says, in the first 7 years of the baby, involve and put a lot of things into subconscious mind. W. Clement Stone's ஒரு புக்கில் அவர் எழுதியிருப்பார், ஒரு பையனுக்கு காது கேட்காது, ஊமையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வீக்னஸ் அப்படிங்கிறதே அவனுக்கு 27 வயசில் தான் தெரிய வரும். ஏன்னா அவங்க அப்பா வந்து இப்படித்தாண்டா உலகமே இருக்குன்ட்டு அவனுடைய சப்கான்ஷியஸில் நம்ப வச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் 6 வருஷத்தில். 27 வயசு வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்திருப்பான். கல்யாணம் ஒன்று பண்ண பிறகு அந்த பொண்ணு வந்து அவனுக்கு சொல்லி உண்மையை புரிய வச்சிடும். சந்தோஷமாக இருந்திருக்கான் 27 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ஒரு பொண்ணு வந்துக்கிட்டு இங்கிட்ட இருக்கிறது குறைன்னு சொல்லிடுச்சு. பட் அவங்க அப்பாவை விட அந்த பொண்ணு மேலே அவன் அவ்வளோ ஆசை வச்சிருந்தான். உண்மையுமே நடந்த கதை, சான் பிரான்சிஸ்கோவில். And he wrote an autobiography stating that as much as I loved my wife, the information that she gave about me was shaking me அப்படின்ட்டு. ஸோ அவனுடைய சப்கான்ஷியஸில் பூந்து அவனை நம்ப வச்சிருக்காரு அவர், அவங்க அப்பா.
ஸோ பேசிக்கலி ஸ்பீக்கிங் அந்த 7 இயர்ஸில் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கிவ் அ லாட் அண்ட் லாட் ஆஃப் ஃப்ரெஷ் இன்புட்ஸ் டு த சைல்டு. அது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் அந்த சைல்டு வந்துக்கிட்டு மாறவே மாறாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலோயிங் ஜோ டிஸ்பென்சா, ஃபாலோ ப்ரூஸ் லிப்டன். ஹீ இஸ் மச் எஃபெக்டிவ். இருக்குது, அவருக்கு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு வெறும் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். சரி, ஸோ பாருங்கள், ஜீவானந்தம் நீங்கள் தனியாக இருக்கீங்கன்ட்டு உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணால், இப்போ தான் இன்சல்ட்டை பற்றி பேசணும். கிரிட்டிசைஸ் பண்ணால் அதில் வரக்கூடியது என்னது? இன்சல்ட். அந்த இன்சல்ட் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த வழிமுறைகள்னு சொல்லி தான் அந்த வீடியோவை ஆரம்பித்தேன். கிரிட்டிசைஸ் பண்ணட்டும். ஏன் நீங்கள் தனியாக இருந்தால் கிரிட்டிசைஸ் பண்ணால், அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணால் அது உண்மையாயிருமா? உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹோனிங் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை தான் நீங்கள் செய்யணும். அதுக்கு அந்த தனிமை யூஸ் ஆகுது அப்படின்னோம்னா கீப் டூயிங் தேட். மற்றவங்க என்ன சொன்னால் உங்களுக்கு என்ன? Why are you so sensitive that the other people's criticisms are coming and affecting you? You may be right அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. அதான் நீங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். ஓகே, அவங்க டாமினேஷன் தான் பண்ணுறாங்கன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? How are you going to know that? Okay, fine. So domination, right. சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு? இந்தா இது வேணுமா, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட கொடுக்குற மாதிரி அந்த டாமினியரிங் ஃபீலிங்கை அந்த பர்சனுக்கு கொடுத்து தொலைச்சிருங்களேன். இந்த வச்சுக்கோ, போய் தொலை அப்படின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். என்கிட்ட கை கொடுக்கும்போது சில பேர் கை கொடுக்கும்போது அப்படியே சப்புன்னு அப்பலாமான்னு தோணும். நான் கை கொடுப்பேன். ஸோ இப்படி கையை கொடுத்தோன்னே அந்த கையை வாங்க அவங்க இப்படியே தான் வச்சுருப்பாங்க. வேணா பிடிச்சிக்கோ, நான் உனக்கெல்லாம் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த கை அப்படியே நொறுக்கிடலாமான்னு கோவம் வரும் எனக்கு. டாமினேஷன். ஆனால் நான் நொறுக்காமல் வர்றதுக்கு என்ன காரணம்? உனக்கு அதுதானே வேணும், இந்தா வாழ்ந்துட்டு போ, சரிடா நீ தாண்டா பெரிய ஆள், நான் சாதாரண ஆள் அப்படின்ட்டு. யார் ப்ரூவ் பண்ணணும்? யார் உங்களுக்கு வந்து சொல்லணும் நீங்கள் பெரிய ஆள், அவர் பெரிய ஆளுன்ட்டு யார் வந்து சொல்லணும்? உங்கள் கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் யூ ஆர் குட் அண்ட் சுப்பீரியர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ when somebody is trying to dominate, it's a kind of a insecure feeling. டாமினேட் பண்ணணும், அடுத்தவங்களை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீலிங். அவங்க ஆக்சுவலாக ரொம்ப பாவம் தெரியுமா? உங்களை ஒருத்தர் டாமினேட் பண்ணணும்னு நினச்சா அவங்க ரொம்ப பாவம். சின்ன வயசில் படு விதமாக பயங்கரமான ஒரு கொடுமையை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கொடுமையை அனுபவிச்சதோடைய வெஞ்சன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த டாமினன்ஸ். ஸோ அது உங்கள் தப்பு இல்லையே. அதை நீங்கள் மாற்றுறதுக்கு ஏன் முயற்சி பண்ணுறீங்க? முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு போயிருங்க, ஜஸ்ட் லைக் அ ஸ்பாஞ்ச். ஓகே, ரைட். ஸோ இட்லியாக இருங்கள்னு இப்போ ஒரு புதுசாக ஒரு புக்கு வந்திருக்குல்ல, எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றி. அந்த மாதிரி யூ ஜஸ்ட் அப்சர்வ் திங்ஸ். அண்ட் முடிஞ்சதுன்னா அந்த பர்சனை பாராட்டிகிட்ருங்க. அதெல்லாம் முடியாது, அவன் டாமினேட் பண்ணுறதுலேயே அவன் மேலே எனக்கு கோவத்து இருக்குது, இல்லை நீங்கள் வேறு ஏன் சார் லூஸ் மாதிரி, அவனை போய் நான் எப்படி சார் பாராட்டுறது? எனக்கு அது அப்படிலாம் ஒரு பக்குவம் இல்லை சார். சரி ஓகே வேண்டாம், அப்படி பாராட்டுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. பட் ரியாக்ட் பண்ணாதீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுக்கு கண்ணு பார்த்து சொல்லுங்கள். யூ ஆர் ட்ரைங் டு டாமினேட் எவ்ரி டைம் அண்ட் ஐ டோன்ட் லைக் திஸ். எப்போ நீ எப்போ பார்த்த அப்படின்னம்னா அப்போ இன்ஸ்டன்ஸை சொல்லுங்கள். கண்ணு பார்த்து த்ராஷ் அவுட் பண்ணி விட்டுருங்க. பட் அது வந்து ஒரு பிரம்மாஸ்திரமாக இருக்கட்டும், கடைசி லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும். கீப் இட் அஸ் அ லாஸ்ட் ஆப்ஷன். டோன்ட் எக்ஸாஸ்ட் தி ஆப்ஷன் இமீடியட்லி. ஓகே, ஸோ டாமினேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ சிம்பத்தி. பாவம், அவங்கெல்லாம் ரொம்ப பாவம். ஏன்னா நான் ரொம்ப கொடுமை அனுபவிச்சிட்டேன், மற்றவங்களுக்கு அந்த கொடுமை இல்லாமல் இருக்கட்டும், அவங்களாவது நல்லா இருக்கட்டும்ன்ட்டு ஒருத்தர் நினைக்க மாட்டான். நான் அனுபவிச்ச கொடுமை எல்லாரும் அனுபவிக்கின்றா அப்படின்னு தான் அவன் நினைப்பான். அப்போ அவன் தான் அவங்களுக்கு டாமினேஷனாக தெரியும். அவனுக்கு அதுதான் நான் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா போய்த்தல. ஒருத்தருக்கு சந்தோஷம் ஒரு விஷயம் கொடுக்குது அப்படின்னா பி அ கிவர். அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு போங்களேன். அவன் டாமினேட் பண்ணால் தான் அவனுக்கு சந்தோஷம், அவன் டாமினேட் பண்ணால் தான் குட்டாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா என்னால் எப்படி வேணாலும் குட்டாக ஃபீல் பண்ணிக்க முடியும்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங். பட் அவன் வந்து ரிஜிட், அவன் ஃப்ளெக்சிபிள் இல்லை, உடஞ்சிருவான். அப்போ அவனுக்கு அதுதான் சந்தோஷம்னு கொடுத்துட்டு போங்க. பட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு அது ஒரு பிரச்சனையாக வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி டைரெக்டாக போய் நின்று பேசுங்க. ஹூ இஸ் மை குரு? லார்ட் சிவா, சுவாமி விவேகானந்தா அண்ட் மை டேட். அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் யாருக்கிட்ட இருந்தும் கற்றுக்கல. எனக்கு இது யாரும் சொல்லியும் தரல, தானாக வந்தது தான். அப்பா சொல்லுவார், பல விஷயங்கள் அவர் பேசுவார், கேட்டிருக்கேன்.
நிறையா படிச்சிருக்கேன். விவேகானந்தர் புக்கு நிறையா படிச்சிருக்கேன். விவேகானந்தர் புக்கை படித்து நீ சாமியாரை போயிடுவ அப்படின்ட்டு பயத்தில் எங்கள் அப்பா விவேகானந்தர் புக்கையெல்லாம் தூக்கி விற்றதெல்லாம் உண்டு. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ ஹூ இஸ் மை குரு, ஐ கேன் ஒன்லி சே தீஸ் 3 people. இவங்க 3 பேருமே எனக்கு ஒன்று தான். ரைட், 1 hour 10 நிமிஷத்தில் முடிக்கணும்னு நினச்சது 1 hour ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. Thank you so much, my dear friends. If you've got any questions, you can always post, and the live streams are going to come on your way. And whenever you are having the live stream, you can always ask me the questions. Okay, right? So, live strong and expect great things all the time, and never ever stoop down to any form of negativity. Live happily, enjoy every moment. All right? So, this is Manikandan Sundaresan, resting my case, and I'll be meeting you with my next video. Thank you and Jai Hind. Thank you, Subratap.